யூரோ ஷாப்பில் செல்லர் அக்கௌண்ட் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்மளோட ப்ரொஃபைலை எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அகெயின் நான் என்னோடய வென்டர் லாகின் பண்ணிக்கிறேன். மொபைல் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி நான் லாகின் பண்ணிக்கிறேன். சேம் பாஸ்வேர்டு தான். அண்ட் இப்போது டேஷ்போர்ட் நம்ம வந்துட்டோம். இதில் எடிட் ப்ரொஃபைல் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணணும். நான் இதில் ஒரே ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் எடிட் ப்ரொஃபைல் கிளிக் பண்ணி நான் எப்படி ஆட் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம். பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நம்ம ஃபில் பண்ணது இருக்கும். இப்போ நம்மளோட எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம கொடுக்குறோம். தென் ஃபர்ஸ்ட் நம்ம பேன் கார்டு ஆட் பண்ணிக்கிறேன். என்னோட பேன் கார்டு நம்பர் கண்டிப்பாக நான் கொடுக்கணும். சேம் நம்ம என்ன கேப்ஸ் லாகில் என்ன இருக்கோ அதே மாதிரி நம்ம கேப்ஸ் லாகில் நம்ம டைப் பண்ணிக்கணும். அடுத்து என்கிட்ட உதயம் சர்டிஃபிகேட் இல்லை, உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உதயம் சர்டிஃபிகேட் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து எவ்வளோ இயர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ், 2 years ஆஃப் பிஸ்னஸ். தென் இந்த பிஸ்னஸோட டைப் என்ன அப்படின்னா இண்டிவிஜுவல் அப்படின்றத நான் ஆட் பண்ணிக்கிறேன். என்னோட ஷாப்போட அட்ரஸ் என்ன அப்படின்றத நான் என்ட்ரு பண்ணுறேன். நீங்கள் ஆஃபீஸ் இல்லைனா ஷாப் என்ன வச்சுருந்தாலும் உங்களோட ஃபுல் டீட்டெயில் அட்ரஸ் வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. வித் டோர் நம்பரோட ஆட் பண்ணிக்கோங்க. அண்ணா நகர், தஞ்சாவூர். டிஸ்ட்ரிக்ட் வந்து தஞ்சாவூர், ஸ்டேட் வந்து தமிழ்நாடு, பின்கோட் வந்து என்னோடய பின்கோட் ஆட் பண்ணிக்கிறேன். லேண்ட்மார்க் அப்படின்றது உங்கள் ஷாப்புக்கு பக்கத்தில் உள்ள பக்கத்து ஷாப்போட நேமு, இல்லை உங்களோட ஆப்போசிட்டில் இருக்கிற ஷாப்போட நேம், அந்த மாதிரி லேண்ட்மார்க் ஏதோ ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பேக் பண்ணி வச்சுருந்தோன்னா நம்மளோட டெலிவரி பாய்ஸ் வந்து எடுத்துப்பாங்க. அதுக்கான டெலிவரி அட்ரஸ், பிக்கப் அட்ரஸ் என்னன்றதை ஆட் பண்ணிக்கோங்க. பிக்கப் அட்ரஸ் வந்து உங்களோட ஷாப்போட அட்ரஸ் கூட எழுதிக்கோங்க. ஃபுல் அட்ரஸ் எழுதிக்கோங்க, ஷாப்போட அட்ரஸ். அடுத்து பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணணும். பேங்க்கில் நீங்கள் என்ன உங்களோட கரண்ட் அக்கௌண்ட் இருந்தாலும் சரி, சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருந்தாலும் சரி, அதில் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. என்ன பேங்க்கு, உங்களோட ஃபுல் அக்கௌண்ட் நம்பர் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களோட என்ன பேங்க் கொடுத்துருக்கீங்களோ அதில் எல்லாமே டீட்டெயில்ஸ் இருக்கும், அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணிக்கோங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல். அடுத்து உங்களோட யூபிஐடி வந்து ஆப்ஷனல் தான், இருந்தாலும் நீங்கள் கொடுத்து வச்சுக்கிறது கரெக்ட், ரொம்ப நல்லது. ஸோ உங்களோட யூபிஐடி கொடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து கேன்சல்டு செக். ஸோ இது வந்து நீங்கள் செக் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்மளோட ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம அகைன் எல்லாமே ஆட் பண்ணணும். நம்ம அப்ராக்சிமேட் ப்ராடக்ட்ஸ் நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது, ஸோ அதாவது நீங்கள் எவ்வளோ வகையான ப்ராடக்ட்ஸ் வெரைட்டிஸ்லாம் செல் பண்ணுறீங்க அப்படின்றது. அடுத்து நம்மளோட பிராண்டோட நேம். அடுத்து நம்ம ஓன் பிராண்டா இல்லை ரீசெலரா அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ணணும், அதாவது இங்கே இடத்துல மென்ஷன் பண்ணணும். அடுத்து டெலிவரி பற்றின இன்ஃபர்மேஷன், நம்ம டெலிவரி ப்ரொவைட் பண்ணுறோமான்னு ஆட் பண்ணிக்கணும். அடுத்து ஆவரேஜ் ஆர்டர் ப்ராசஸிங் டைம் அப்படின்னா நம்ம ஒரு ஆர்டரை பேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குவோம். ஸோ அதை நான் 24 hours போட்டுறேன். ஒர்க்கிங் ஹவர்ஸ் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து பிளாட்ஃபார்ம் கமிஷன் எப்பவுமே நீங்கள் 10% போட்டுக்கோங்க. அடுத்து உங்களோட நேம் வந்து இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. டேட்லாம் எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம். அடுத்து பேமெண்ட் செட்டில்மெண்ட் சைக்கிள் வந்து உங்களுக்கு எத்தனை